அமினாசமிட்டோட நம்ம சேனலில் நாட்டுக்கோழி வறுவல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரைஸ் கூட எல்லாம் சைட் டிஷ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் சூப்பரான டேஸ்ட்டில் நாட்டுக்கோழி வறுவல் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நாட்டுக்கோழி வறுவல் பண்ணுறதுக்கு நான் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ நாட்டுக்கோழி பாருங்கள் வாங்கி கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கடாய் எடுத்துருக்கேன். கடாய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து நான் வந்து ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வறுவலுங்கிற போது கொஞ்சம் நம்ம அதிகமாகவே சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எண்ணெயில் பொரிஞ்சோடனே கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டாங்க. வெங்காயம் பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் நல்லா வதக்கிட்டேன் வெங்காயத்தை. இப்போ இது கூட நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நான் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளாக்ஸ் இல்லைன்னா 4-5 வரமிளகாயை மிக்ஸி ஜாரில் போட்டு 1 கரையாக அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ் தக்காளினா 2 சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளினா 1 சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தும் போது தக்காளி வந்து நமக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். தக்காளி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் மசாலா பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் குருமிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் மசாலா பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம நாட்டுக்கோழி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் மசாலாவோட நாட்டுக்கோழியை நான் நல்லா வதக்கிட்டேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஃப்ளேம் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன். ஏன்னா நாட்டுக்கோழி வேகணும் இல்லைங்களா, அதனால். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பரட்டி விட்டுங்க. இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இது கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இடைக்கு ஒரு 2-3 டைம் கிளறி விட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா குக் இருக்க பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கும் போது. இனி இது கொஞ்சம் நம்ம நல்லா ட்ரை ஆகணும். ஸோ இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஓப்பன்லேயே ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டிருக்கோம், குருமிளகு போட்டிருக்கோம். இப்போ இது கூட நம்ம ஒரு 2 பச்சை மிளகா முழுசு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் 5-10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சதுலேயே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பாருங்கள் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா குக் ஆகிருக்கு. எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிஞ்சு வந்துருக்கு. பார்த்துங்க நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுவையான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரைஸ் கூட வந்து சைட் டிஷ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நம்ம இது பண்ணியிருக்கோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.